யார் இவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மனிதன் அன்றாட வாழ்க்கையில் தான் பயணிக்க வேண்டிய வழியை நன்றாக யோசித்து திட்டமிடுகின்றான். பயணத்தின் முடிவில் பிரச்சனை இல்லாமலும் சரியான நேரத்தில் சென்று சேரவும் சிறந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதைப் போலவே மனித வாழ்க்கையும் ஒரு பயணம்தான். மனிதனின் வாழ்க்கை பயணமும் சரியான வழியிலே சென்றால்தான் பயணத்தின் முடிவில் மிக சரியான இடத்திற்கு செல்ல முடியும். என் வாழ்க்கையில் சரியான வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் செல்ல வேண்டிய சரியான வழி எது? நாம் சென்று சேர வேண்டிய சரியான இடம் எது? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விடையை பகிர்ந்தளிக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை கவனிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் விரும்புகிற நல்ல ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் சரியான பாதையை நமக்கு தெரிந்திருக்கணும். அந்த வழி சரியான நேரான வழியை நாம் அறிந்தால் மட்டும்தான் நாம் விரும்புகிற இடத்திற்கு சரியாய் போய் சேர முடியும். வழி தவறிவிட்டால், பாதை விலகிவிட்டால் அந்த இடத்திற்கு நம்மாலே போய் சேர முடியாது என்பது மட்டுமல்ல, பேராபத்தும் பல சங்கடங்களும் நமக்கு நேரிடும். ஊடகத்திலே, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலே இந்த செய்தியை நீங்களும் பார்த்து தெரிந்திருக்க கூடும். வட ஆப்பிரிக்காவிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு கூட்டம் மக்கள் மாலி என்ற இடத்திற்கு போய் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 51 பேர் ஒரு மிகப்பெரிய வாகனம், லாரி, ஒரு மிகப்பெரிய வாகனத்துல குடும்பத்தார் நண்பரெல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்வுக்கு போய்விட்டு தங்கள் இடத்திற்கு அவர்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். நடந்த ஒரு நிகழ்வு. 7 நாட்கள் அவர்கள் அந்த சஹாரா பாலைவனம், பாலைவனம் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அங்கே தண்ணீர் வசதி இருக்காது, மரம் செடி கொடிகள் இருக்காது, சரியான அடையாளம் கொள்ளக்கூடிய சாலை வசதிகளும் இருக்காது, மக்கள் குடியிருக்கிற குடியிருப்பு வீடுகளும் பெரும்பான்மையான இடங்கள் இருக்காது. எங்கு பார்த்தாலும் ஒரே மணலாகத்தான் தோன்றும். இடத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ஒரு பாலைவனம், அந்த சஹாரா பாலைவனம் என்கிற அந்த இடத்துல இவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு 51 பேர் ஒரு லாரி, பெரிய வாகனத்திலே திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணவசத்தால் அவர்கள் வந்த வழியை விட்டு வேறே வழியிலே திரும்பினார்கள். அப்படி திரும்பி வரும்போது தங்களுடைய வாகனம் பழுது அடைந்து விட்டது. எவ்வளவோ முயற்சித்தார்கள், ஆனால் அந்த பழுதை சரி செய்ய முடியல. வாகனம் இயங்கவில்லை. இவர்களாலே பயணத்தை தொடர முடியல. சுற்றுமுற்றும் அவர்கள் பார்த்தால் உதவியை கேட்பதற்கு, உதவி செய்வதற்கு எந்த ஒரு குடியிருப்பும் இல்லை, வீடுகளும் இல்லை. சாலை போக்குவரத்தாக இருக்கக்கூடிய இடமும் அருகில் இல்லை. என்ன செய்வதென்று இவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கையில கொண்டு வந்த உணவு, தண்ணீர் இதையெல்லாம் வைத்து சமாளிக்கிறார்கள். அப்புறமாக ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் மயங்கினார்கள். 1-2 பேர் சாவதற்கும் ஆயத்தமாகி செத்தும் போனார்கள். சில பேர் அங்கே இருந்தால் இனிமேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக 51 பேரில் 2 பேர் மட்டும் ஏறத்தாழ ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவு அந்த மணலான இடத்துல, அந்த பாலைவனத்திலே நடந்து மக்கள் குடியிருக்கும் இடத்தை வந்து சேர்ந்தார்கள். அங்கே குடியிருக்கிற மக்களிடத்திலே தங்களுக்கு ஏற்பட்ட நிலையெல்லாம் சொன்னார்கள். நாங்கள் 51 பேர் வந்திருக்கிறோம், ஒரு சில பேர் இறந்து விட்டார்கள், 2 பேர் மட்டும் நாங்கள் வந்திருக்கிறோம், இங்கு உங்களை பார்த்தோம், உதவி செய்யுங்கள் சொன்ன உடனே அங்கே உள்ள மக்கள், காவல்துறையினர் எல்லாரும் போய் அவர்கள் சொன்ன அடையாளத்தை வைத்து போய் பார்த்தால் அந்தோ பரிதாபம், இந்த 2 பேர் தவிர 49 பேரும்
சிறு குழந்தைகள் உண்டு, பெண்கள் உண்டு, ஆண்கள் உண்டு, முதியோர் உண்டு. 49 பேரும் பரிதாபமாக அந்த பாலைவனத்திலே மடிந்து போனார்கள். சடலமாக மீட்டு அங்கேயே அவர்களை அடக்கம் செய்ததாக ஒரு செய்தியை பார்த்தோம். நீங்களும் பார்த்திருக்கலாம். இந்த ஒரு பயங்கரமான ஒரு முடிவு, இந்த ஒரு கவலையான ஒரு நிலை இவர்களுக்கு ஏன் வந்தது என்றால், சொல்லாமலே நாம் புரிந்து கொள்ளலாம். சரியான பாதையை தவறிவிட்டார்கள். சரியான வழியை விட்டு விலகினார்கள். என்ன காரணத்திற்காக? ஒருவேளை குறுக்கு வழியாய் போக வேண்டும் என்று நினைத்து வந்தார்களோ, இல்லையானால் அறியாமலேயே இவர்கள் இந்த வழியில வந்து சிக்கிக் கொண்டார்களோ நமக்கு தெரியல. ஊடகங்கள் பல காரியங்களை சொல்லுகிறது. ஆனால் நடந்த நிகழ்வு மிக பரிதாபம். மனிதனுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரு பயணம் போலதான். சரியான இடத்திற்கு போக வேண்டுமானால், விரும்புகிற நல்ல இடத்தை சென்று அடைய வேண்டுமானால், வாழ்க்கை என்கிற இந்த பயணத்திலே வழி அல்லது பாதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாதையை தீர்மானிப்பது யாரு? பைபிள்ல இருந்து ஒரு வாசகத்தை படித்து காண்பிக்க விரும்புகிறோம். நீதிமொழிகள் என்ற புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது: மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். ஒரு மனிதனுடைய மனது, அவனுடைய உள்ளம் தான் எந்த வழியாய் செல்ல வேண்டும் என்பதை யோசிக்கிறது. கண்களுக்கு பல வழிகள் தோன்றுகிறது. ஆனால் தான் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை அவருடைய இருதயம், அதாவது மனது, அந்த உள்ளம் தான் யோசிக்கிறது. இந்த வேதத்திலே அடிக்கடி சொல்கிற வசனம் தான், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. ஆக மனிதனுக்கு நல்லதாய் தோன்றுகிற பல வழிகள் இருந்தாலும் அவனுடைய மனதுதான் முடிவு செய்கிறது, மனதுதான் யோசிக்கிறது எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த வழியில் செல்லக்கூடாது. அப்போ நாம் செல்கிற பாதை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு இருதயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. வாழ்க்கை என்ற பயணத்துல சரியான வழியை கண்டுபிடிப்பதும் சரியான வழியை யோசித்து தேர்வு செய்வதும் ஒரு இருதயத்தில் இருந்துதான். இதே புத்தகத்தை ஆக்கியோர் தொடர்ந்து சொல்கிறார் 17வது வார்த்தையிலே, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. பல்வேறு தீமைகள் இருக்கிறது. அந்த தீமையை விட்டு ஒரு மனிதன் விலகினால், அப்படி விலகுவதுதான் நல்லவன் செல்லக்கூடிய சரியான பாதை. பல்வேறு தீமைகள், பல்வேறு கெட்ட செயல்கள், இதிலிருந்து ஒருவன் விலகி இருந்தால் அவன் செல்லும் பாதை சரியான பாதையாம். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்திலே பொல்லாப்புகளும் தீமைகளும் நிறைந்த நிலையிலே பயணித்துக் கொண்டிருந்தால், வாழ்ந்து கொண்டிருந்தால், அவர் செல்லுகிற பாதை சரியான பாதை இல்லை என்று அர்த்தம். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தன்னுடைய வழியை, தன்னுடைய பாதையை, தன் நடக்கையை ஒருவன் கவனித்திருப்பாரானால், அல்லது அவன் மீது அவன் எச்சரிக்கையாய் இருந்து அதன் மீது அவன் கவனம் செலுத்தி அந்த நடக்கையை ஒருவன் காத்து கொண்டால், சொல்லுகிறார், தன் ஆத்துமாவை காக்கிறான். நடைக்கும் ஆத்துமாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? வாழ்க்கையிலே நம்ம நடக்கிற இந்த வழி, நடக்கிற இந்த பாதைக்கும் ஒரு மனிதனுடைய ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? பாருங்க, இந்த வாழ்க்கை என்பது முன்பு குறிப்பிட்டது போல இது ஒரு பயணம் என்பதை பொதுவாக எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். பயணம் தான். ஒரு பயணம் என்றால் ஒரு துவக்கம் இருக்கும். அந்த பயணத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த பயணத்திற்கு ஒரு வழி அல்லது பாதை இருக்கும். அந்த பயணத்திற்கு ஒரு திட்டம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாய் அந்த பயணத்திற்கு ஒரு லக்கு, ஒரு லட்சியம் அல்லது அது முடிவு இருக்கும். துவங்கின இடத்திலிருந்து சென்று சேர வேண்டிய ஒரு முடிவு இருக்கும். அது எல்லாருடைய வாழ்க்கையிலும். எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை பயணத்தோரம் இல்லை. எவ்வளவு காலம், எவ்வளவு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு பயணம் தான். ஒருவேளை 80 ஆண்டு, 90, 100 ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட இந்த வாழ்க்கை எல்லாமே மரணம் என்கிற எல்லையிலே முடிவுறுகிறது. இவர் என்ன சொல்லுகிறார்? தன் நடையை, தன் வழியை ஒருவன் நன்றாக கவனித்துக் கொள்வானானால் தன்னுடைய ஆத்துமாவை அவன் காத்துக் கொள்கிறானா?
நாம் காண்கிற இந்த உடலுக்குள்ளாக ஆன்மா குடியிருக்கிறது. இந்த ஆன்மா இந்த உடலுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் அது அவனுக்கு உயிர். மரணம் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லை. அது எப்படி அந்த எல்லையாய் மாறுகிறது? எப்போது இந்த உடலுக்குள் வாழ்கிற ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிகிறதோ அதுதான் இவன் வாழ்க்கை பயணத்தினுடைய எல்லை. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு இலக்கு. இந்த ஆன்மா இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு மனிதன் பல ஆண்டுகள் 80, 90, 100 இல்லைன்னா அது குறைவாக வாழலாம். எவ்வளவு வாழ்ந்தாலும் இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த பயணத்தை பயணித்துக் கொண்டே இருக்க முடியாது. இந்த ஆன்மா பிரிகிற அந்த இடத்துல இந்த பயணத்தை முடித்தே ஆக வேண்டும். ஆனால் இப்படி உடலிலிருந்து பிரிகிற ஆன்மா உடலை கொண்டு போய் மனிதர்கள் புதைப்பது போல, எரிப்பது போல இந்த ஆன்மாவை கொண்டு போய் புதைப்பதோ எரிப்பதோ கிடையாது. இந்த ஆன்மா தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த ஆன்மா தொடர்ந்து நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும். பைபிளுடைய கூற்றுப்படியாக மனிதன் எல்லாருடைய ஆன்மாவும் தொடராக முடிவு இல்லாமல் நித்தியம் ஒரு நிலையாக 2 வகையான வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில பங்கெடுக்கணும். ஒரு இடம், அதை பற்றி இந்த வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் விளைவாக வரக்கூடிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகம். அநேகர் இதை நம்ப மாட்டார்கள், தவறாக புரிந்திருப்பார்கள். ஆனால் இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். பைபிள் இது தெளிவாய் சொல்லுகிறது. மனிதனுடைய ஆன்மா பிரிந்து போய் தன்னுடைய பாவத்தின் விளைவாக நரகத்தில் ஆண்டாண்டுகளாக வேதனைப்பட வேண்டும். அது ஒரு இடம். மற்றொரு இடத்தை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அதை பரலோகம் என்று சொல்லுகிறது. பசி தாகம் இல்லாத, இருள் இல்லாத, எப்போதுமே சந்தோஷமும் ஒளியும் இருக்கக்கூடிய, மரணம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான இடம் பரலோகம். இந்த இடத்திலாவது அந்த இடத்திலாவது ஒவ்வொரு ஆன்மாவும் போக வேண்டும். இவர் என்ன சொல்கிறார்? ஒருவன் தன் நடையை காத்து கொண்டால் தன் ஆத்துமாவை காக்கிறான். இந்த அழிவிலிருந்து அவன் காத்துக் கொள்கிறான். ஆக இந்த 2 இடங்களிலே எல்லாருக்கும் விருப்பம். நரகம் போகக்கூடாது, சரியான நல்ல இடமாகிய பரலோகம் தான் போக வேண்டும். அங்கேதான் என் ஆன்மா கடவுளோடு கூட நித்திய காலமாக, முடிவில்லாத காலமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், அவரோடு ஒன்றித்து இருக்கணும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். விரும்புகிற இடத்திற்கு போவதற்கு வழி ரொம்ப முக்கியம். எல்லாரும் போகிற வழியிலே போனால் போக முடியாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமான மக்களை பார்த்து அவர்களுக்கு போதனை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இப்படியாக சொன்னார். மத்தேயு நற்செய்தி நூலில் 7வது அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஏராளமான மக்கள் ஒரு வழியாய் பிரவேசித்து ஒரு வழியாய் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்கள் அந்த வழியிலே போக வேண்டாம். பெரும்பான்மையான மக்களோடு நான் ஒன்றாக இருப்பேன், ஊரோடு ஒத்து போவேன், உலகத்தோடு ஒத்து போவேன், எல்லாருக்கும் உள்ளது எனக்கும் இருக்கட்டும் என்று நினைத்தால் நாம் விரும்புகிற நல்ல இடத்திற்கு போக முடியாது. அதான் சொல்லுகிறார். ஏராளமான மக்கள், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக. எந்த வழியாய்? விசாலமான ஒரு வழி. பெரும்பான்மை மக்கள் அதுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். நான் பெரும்பான்மையாகத்தான் இருப்பேன். அடுத்து சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் ஒன்று இருக்கிறது, வாழ்வுக்கு போகிற வாசல் ஒன்று இருக்கிறது. இந்த கேட்டுக்கு போகிற வாசல்ல அநேகர் போய் கொண்டிருக்கிறாங்க, வழி விசாலமா இருக்குது. ஆனால் ஜீவன் வாழ்வுக்கு போகிற வழி, அந்த வாசல் எல்லாம் நெருக்கமாக இடுக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதுதான் சரியான வாசல், இந்த வாசல் இந்த வழியாய் போனால்தான் நான் வாழ்வுக்கு போக முடியும், என் ஆத்துமா அந்த மகிழ்ச்சி இடத்திற்கு போக முடியும் என்பதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதான் பரிதாபம். எத்தனையோ மக்கள் இந்த நல்ல மெய் வழியை கண்டுபிடிக்க தவறி விடுகிறார்கள், கண்டுபிடிக்கல. ஏதோ கூட்டத்தோடு கூட்டமாக
பெரும்பான்மையான மக்களோடு நானும் ஒன்றா இருக்கேன் என்று சொல்லி அந்த பெரும் வழியாய்த்தான் போகிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த வாழ்வுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அன்பானவர்களே, உங்களுடைய ஆன்மாவை குறித்த உங்களது நம்பிக்கை என்ன? இந்த உலக பயணம் சில ஆண்டிலே கண்டிப்பாய் முடிவடைந்துவிடும். அதில் மாற்று கருத்தில் மறுக்க முடியாது. அதற்கு அப்புறமாக உள்ள இந்த ஆன்மா நித்திய வாழ்வாகிய அந்த பரலோகத்திற்கா, இல்லை என்றால் கொடுமை நிறைந்த அந்த நரகம், அதுக்கு மரணம் தான். அது கடவுளை விட்டு பிரிகிற ஒரு மரணம். இந்த இடத்திற்கா எங்கே செல்லும்? நிச்சயமாக அந்த பரலோகமாகிய மகிழ்ச்சிக்கான இடத்திற்கு போக வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. யோவான் என்கிற ஒருவர் தன்னுடைய நற்செய்தி நூலிலே இவ்விதமாக அவர் குறிப்பிடுகிறார். 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானும் ஒரு வழி என்று சொல்லல, நானே வழி, நானே உண்மையான வழி. அதே மாதிரி கேட்பாங்க, நானே இந்த இயேசு மட்டும்தான் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? அநேகர் இருக்கிறார்கள், அவர்கள் இயேசு ஒருவர். நாங்கள் எப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறோம். அதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும், அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஆகவே அவர்களோடு கூட சேர்ந்து இயேசுவை நாங்கள் நிராகரிக்கல, இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களில் இவர் ஒருவர், அவர்களைப் போல இவர் ஒருவர். ஆனால் இயேசு அப்படி சொல்லல. பல வழிகளில் நான் ஒரு வழி என்று அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? தெளிவாய் சொல்கிறார், நானே வழி, என்னை அல்லாமல் வழி இல்லை. அப்போ ஒரு நித்தியமான அந்த ஜீவனுக்கு, அந்த சந்தோஷமான இடத்திற்கு ஆன்மா செல்ல வேண்டுமானால் அதற்கு நான் தான் வழி என்று இயேசு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அந்த ஆன்மா சந்தோஷமான இடத்திற்கு போக வேண்டுமானால் பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். பரலோகத்திலே பாவத்தோடு போக முடியாது. தன் பாவத்தை தொலைக்க மனிதனாலே எதையும் கொடுக்க முடியாது. எதையும் செய்து பாவத்தை தொலைத்து விட்டு பரிசுத்தனாய் வாழ முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தவர். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். அவர்கள் ஒரு குற்றம் கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தின் விளைவாய் நரகத்திலே போய் ஆன்மாக்கள் நித்திய காலமாக வேதனைப்படக்கூடாது என்பதற்காக, அவர்கள் பரலோகத்திற்கு போவதற்காக பாவத்தை தொலைத்து பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து அவர்களை மீட்பதற்கு தன்னையே பலியாய் கொடுத்தார். வேதத்தின் நிறைவேறுதலாக சிலுவையில் ஒரு பாவம் செய்யாத இவர் ஆணிகளாலே கடாவப்பட்டு தொங்கி தன்னுடைய பாவம் இல்லாத தூய இரத்தத்தை சிந்தி மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாளில் தான் முன் உரைத்தது போலவே உயிர்த்து எழுந்தார், அநேகருக்கு காண்பித்தார். பரமேறி போயிருக்கிறார், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், திரும்ப வரப்போகிறார். ஆகவேதான் சொல்கிறார், நானே வழி. இவரை போல வேற யாரும் பரிசுத்தமாய் வாழல. இவரை போல வேற யாரும் மனுமக்களுடைய பாவத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுக்கவில்லை. இவரை போல யாரும் மரித்து உயிர்த்து திரும்ப வரப்போவதில்லை. ஆகவே இவர் ஒருவர்தான் வழி. இந்த வழியை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டுவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நீர்தான் வழி என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் சரியான பாதையிலே செல்வதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னுடைய ஆன்மா அந்த வேதனையான நரகத்திற்கு செல்லாமல் சந்தோஷமான பரலோகம் செல்வதற்கு நீரே வழி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்து எனக்கு அந்த பரலோக வழியின் நம்பிக்கையை கொடுத்து என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்வீர்களானால், மெய்யான வழியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வழியாய் அமைந்து பாவத்தில் இந்த மன்னிப்பை கொடுத்து உலகத்திலும் உங்களுக்கு ஒரு மனநிறைவான சமாதான வாழ்க்கை, ஆன்மா பரலோகத்துக்கு போகும் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை, இதெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக ஆக்குவார். அப்படி அவர் செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அந்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன்,
ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வழி தவறினால், சரியான வழியை விட்டு விலகினால் பயங்கரமான முடிவு உண்டு என்பதை அறிந்து நானே வழி என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுமக்களுடைய பாவத்திற்கு, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, அவருடைய ஆன்மாவிற்கு பரலோக வாழ்வை கொடுப்பதற்கு சிலுவையில் தன்னை தியாக பலியாய் அர்ப்பணித்து மரித்து உயிர்த்தாழ்ந்தார் என்பதை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து மெய்யான வழியை புரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யும். அதை விளக்கி காண்பியும். அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த மெய்யான வழியை அறிந்து அந்த மெய்யான வழியாய் நடந்து இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பின் நிமித்த வருகிற சந்தோஷம், மரித்ததுக்கு பிறகு உலக வாழ்க்கையாகி இந்த பயணம் முடிந்ததுக்கு அப்புறமாக அவர்கள் பரலோகத்திலும் சந்தோஷமாக இருப்பதற்கான நம்பிக்கையின் பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வா வா இயேசுவிடம் வா, சரியான வழி அவரேதான். வா வா இயேசுவிடம் வா, சரியான வழி அவரேதான். இன்றே உன் இருதயம் திற, நித்திய ஜீவன் உனக்குண்டு.
போதும். வா வா இயேசுவிடம் வா, சரியான வழி அவரேதான். வா வா இயேசுவிடம் வா, சரியான வழி அவரேதான். இன்றே உன் இருதயம் திற, நித்திய ஜீவன் உனக்குண்டு. இப்போதே பாவத்தை அறிக்கையிடு, இப்போதே இயேசுவை ஏற்றுக்கொள். இப்போதே பாவத்தை அறிக்கையிடு, இப்போதே இயேசுவை ஏற்றுக்கொள். சமாதானம் இன்றே உன் சொந்தமாகும், பரலோகம் உன் வீடாகும். தாமதிக்காதே, இன்றே வா. வா வா இயேசுவிடம் வா, சரியான வழி அவரேதான். வா வா இயேசுவிடம் வா, சரியான வழி அவரேதான். இன்றே உன் இருதயம் திற, நித்திய ஜீவன் உனக்குண்டு. நேயர்களே, மனிதனின் வாழ்க்கை பயணம் மரணத்தோடு முடிவடைவது இல்லை. மரணத்தின் போது சரீரமே அழிக்கப்படுகின்றது. மனிதனின் ஆத்துமாவுக்கோ அழிவு என்பதே கிடையாது. ஆத்துமாவானது மரணத்திற்கு பின்பு பரலோகம் அல்லது நரகம் என்ற 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு மட்டுமே செல்ல முடியும். நம் ஆத்துமாவை பரலோகத்தில் சேர்க்கவே தெய்வமான இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து மனிதர்களாகிய நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பினால் மட்டுமே நம்முடைய ஆத்மா பரலோகம் செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பு இலவசமே. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் உள்ளத்தில் தெய்வமான இயேசுவுக்கு இடம் கொடுத்து, அவர் என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நம்பி அவரையே உங்கள் சொந்த இரட்சகராக மனதில் ஏற்றுக்கொண்டால் போதும். உங்கள் வாழ்க்கையின் சரியான பாதையை இன்றே தெரிந்தெடுங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் சந்தேக கேள்விகளுக்கு தீர்வு காண தயக்கமின்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையினை சரியான பாதையில் திசை திருப்பி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளியும் வாழ்வும் இயக்கம். நன்றி, வணக்கம்.